பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படுவதாக. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வேதம் அறிவோங்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வேதம் அறிவோங்கிற நிகழ்ச்சியின் ஒவ்வொரு வாரமும் எப்படி வேதம் நம்முடைய வாழ்க்கையில சம்பந்தப்படுது என்பதை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அந்த ரீதியில இந்த வாரமும் நாம் ஒரு வசனத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதுல ரோமர்கள் நிறுவம் 5வது அதிகாரத்துல நாம் இந்த வார்த்தையை நாம் தியானம் பண்ண போகிறோம். ரோமர்கள் நிறுவம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை இந்த நாள்ல நாம் தியானம் பண்ண போகிறோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கிறோம். அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தை எப்படி நம்ம வாழ்க்கையாகுது? இந்த வார்த்தையை எப்படி நம்ம விளங்கி கொண்டோம்? இந்த வார்த்தையுடைய வெளிச்சத்தை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம்? இது உண்மையாகவே எழுதப்பட்ட வேத வசனமா இருந்தாலும் அது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவேறுதாங்கிறத பார்க்கணும். ஏன்னா அது சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கபடியால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ விசுவாசத்தினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கானாங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வர வேண்டியது அவசியமா இருக்கு. நான் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்ட மனுஷன் தானா? இல்லை வேதம் சொல்றதுக்காண்டி நான் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டேங்கிற நான் வெறுமனே பேசிக்கிட்டு இருக்கிறேனா? இல்லை இந்த வேதத்தை என் வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒரு மனுஷனாங்கிறத நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த முறையில தான் நாம் இந்த நாளில் இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சரி, இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கபடியால்ங்கிற வேதத்தில் படிக்கும்போது ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்புது அப்படின்னா, விசுவாசத்தினால ஒரு மனுஷன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான்? அப்பனா முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்னங்கிற ஒரு தெளிவு எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, உண்மையாகவே இந்த வேதத்தினுடைய மெய்ப்பொருள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அதனால வேதம் சொல்றது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லப்பட்டு. அப்ப இந்த வேதத்தினுடைய மெய்ப்பொருளை, உண்மையான தன்மையை நான் அறியலை அப்படின்னா அது நம்மளை ஒரு நாள் விடுதலையாக்காது. நாமும் விடுதலையா இருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு மேல் பூச்சில வேத வசனங்களை பேசுவோம், வேத வசனங்களை சொல்லுவோம், வேத வசனத்தை அறிக்கை செய்வோம். அதாவது நம்முடைய மன ரீதிக்கு, மன திருப்திக்கு செஞ்சுக்கிட்டு இருப்போம் தவிர அதனுடைய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க மாட்டோம். அருமையான சகோதரர்களே, நாங்கள் அதை தான் பேசிகிட்டே இருக்கிறேன். நான் தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட பேசுகிற காரியம் என்ன? எந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களோ, எந்த வேத வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ, அந்த வேத வசனம் உங்களுடைய லைஃபா வாழ்க்கையா இருக்கா? வாழ்க்கையா இல்லாத பட்சத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி இருக்குது. ஏன்னா எந்த வேதத்தை நிறைவேற்றதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த வேத வசனத்தை பேசிட்டு போக வரல, வேத வசனத்தை படிச்சுட்டு போக வரல. ஏன்னா வேதமும் நமக்கு அப்படித்தான் சொல்லுது, வேத வசனத்தை வாசிக்கிறவளா இல்லாமல் அதன்படி நடக்கிறவளா இருங்கள். அப்ப வேத வசனத்துப்படி நான் நடக்க முடியுமா? எஸ், வேதம் என்னில் வந்து எனக்குள்ள கிரியை நடப்பிக்கும் போது நான் நடக்க முடியும். இப்ப வேதம் எனக்குள்ள கிரியை நடப்பிக்கிறது. அந்த நடப்பிக்கிற அந்த முறையை தான் இந்த வேதம் அறிவுங்கிற இந்த நிகழ்ச்சியில நாங்க தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன காரியம் என்னன்னா, விசுவாசம் என்றால் என்ன? அப்ப விசுவாசம் என்றால் என்னங்கிற அந்த மெய் பொருளை நம்ம விலகிக்கிட்டோம் அப்படின்னா, இது இந்த வசனம் 1ஆம் வசனத்துடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமா, அருமையான சார். இப்ப கேட்போம், விசுவாசம் என்றால் என்ன? அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்லுது அப்படின்னா, வேதமே சொல்லுது, எபிரேயர்கள் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவையும் நிச்சயமா இருக்குன்னு சொல்லுது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியா, காணப்படாதவைகளின் நிச்சயமா. என்னுடைய பொருள் என்ன? அதாவது எல்லாருமே நம்புறாங்க, உலகமே நம்புது, தெய்வம் உண்டுன்னு. ஒரு கடவுள் உண்டு, ஒரு தெய்வம் உண்டு, ஒரு தேவன் உண்டுன்னு எல்லாருமே நம்புறாங்க. ஆனா நீங்களும் நானுமும் அந்த தேவன் வேற யாருமே கிடையாது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். எப்படி நான் உண்மையாவே கிறிஸ்து தான் தெய்வங்கிற அந்த உறுதி எனக்குள்ள வந்துச்சு? எப்படி அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறேன் நான்? கிறிஸ்து தான் தெய்வங்கிற அந்த உறுதி எனக்குள்ள வந்துச்சு. ஏன்னா நாம் என்றைக்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு வேதம் நமக்கு உள்ள போச்சோ, அன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை நமக்குள்ள அது கொடுக்குது. அதுக்கு முன்பாக அநேக தெய்வங்களை, அநேக புனிதர்களை நாம் வழிபட்டோமா? வழிபட்டம் தான். என் உள்ளான மாற்றத்தை நான் பார்க்கவே இல்லை. உள்ளான விருப்பங்கள் மாறவே கிடையாது. அநீதியை கண்டு வெறுக்கவே கிடையாது. பாவத்தை பாவம்னு சொன்னதே கிடையாது. ஒரு சுயநீதிக்காரனா, அதாவது சுயமாய், திமிராய், துன்மார்க்கமாய் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். ஆனா தெய்வ பயம் அற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை, சுவிசேஷத்தை கேட்டனோ, அந்த சுவிசேஷம் எனக்குள்ள வந்து என்னுடைய அநீதியை சுட்டி காட்டி நான் பாவிங்கிற உணர்வை அடைய வச்சு, என்னைக்கு மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டனோ, அன்றையிலிருந்து என்னுடைய உள்ளான சுபாவம் மாற்றப்படுகிறத நான் பார்க்கிறேன். ஆமா, அருமையான சகோதரர்களே, இதுதான் கிறிஸ்தவத்துடைய முதல் பகுதி. ஒரு மனுஷத்துல சரியான தொடக்கம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா,
அவனுக்குள்ள வேதம் வந்து ஒன்றை செய்யுதுங்கிற உறுதியை அவன் கண்டுட்டான் அப்படின்னா, அவன் இவர் தான் தெய்வம்ங்கிற உறுதியா இருப்பான். அருமையான சொல்ல என் வாழ்க்கையில அநேக நிகழ்வுகள் ஏற்பட்டது. அதிலே கூட நான் உறுதிப்படுத்தப்பட்டேன். எனக்கு நிறைய சகோதரர்கள், சகோதரிகள் குடும்பங்கள தெரியும். அந்த குடும்பத்துக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அந்த குடும்பத்தில போயிருக்கும்போது, எங்கள பார்த்து அவங்க கேட்டாங்க, "நீங்க எப்ப பார்த்தாலும் அல்லேலூயா, அல்லேலூயான்னு எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்றீங்க, பாட்டு படிக்கிறீங்க, கை தட்டுறீங்க" அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், "நாங்க அந்த மாரி தேவனை தொழுது கொள்ளும்போது, அவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள வருது. தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுதுன்னு" நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்ப அவங்க சொல்றாங்க, "நாங்களும் எங்க சாமிகிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு, காத பிடிச்சு உச்சி போட்டோம்னா, அந்த பிரசன்னத்த நாங்க உணர்றோம். ஒரு ஜில்லுன்னு வரும்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அவங்க சொன்னதுக்கு நான் திரும்ப என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, "அப்படி கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ள வர்றது மாத்திரம் இல்ல, என்னுடைய சுபாவத்தை, என் நிலையை அது மாற்றுதுன்னு" சொல்லி. அதுக்கு அவங்க சொன்னாங்க, "இல்ல எங்களுக்கு அப்படிலாம் நடக்கிறது கிடையாது. நாங்க இருக்கிற வண்ணமா தான் இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டோம்" அப்படின்னாங்க. அருமையான சகோதரர்களே, சக்தியில தீய சக்தி இருக்குது, நன்மையான சக்தின்னு இருக்குது. அந்த சக்தி தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தீய சக்தி நம்முடைய தீமையை உருவாக்கும். நன்மையான சக்தி, நல்ல சக்தி நம்முடைய தீமையை விலக்கி, நன்மையானதை செய்யும்படிக்கு நம்மளை நடத்தி கொண்டு போகும். அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய பகுதி என்னன்னா, கிறிஸ்துவானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பிற்பாடு, அவனுடைய சுபாவத்தை மாற்றல அப்படின்னா, உண்மையாகவே அவன் உண்மையாவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்கிற பொருள் கிடையாது. அந்த நாள்ல அந்த சகோதரி விலகிக்கிட்டாங்க. அது உண்மைதான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அது உண்மைதான்னாங்க. அப்ப எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நிச்சயம் வந்துச்சு. ஏன்னா, நான் ஆராதிக்கிற, நான் ஏற்றுக்கொண்டிருக்க தேவன் எனக்குள்ள வந்து ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். இது தெய்வம் தான் செஞ்சதை தவிர வேறு யாரும் செய்யல. அந்த தெய்வம் யார் அப்படின்னா, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த உறுதி எனக்குள்ள வந்துச்சு. ஆமா, அருமையான சகோதரர்களே, ஆரம்ப காலகட்டத்தில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, என்னை குறித்து அநேக விமர்சனங்கள் வந்துச்சு. இயேசுவை கண்டது மாரிலாம் பேசுறாங்களேலாம் பேசுனாங்க. நான் சொன்னேன், இயேசுவை கண்டதாக நான் பார்த்தேன். ஏன்னா, அந்த தெய்வன் எனக்குள்ள உருமாற்றிக் கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அருமையான சகோதரர்களே, விசுவாசம்ங்கிறது என்னன்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. உலகமே ஒரு தெய்வம் இருக்குங்கிறத நம்புது. ஆனா நீங்களும் நானுமோ ஆண்டவராகிய இயேசுவே தெய்வம்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? அவரை என்றைக்கு ஏற்றுக்கொண்டனோ, அன்றையிலிருந்து நான் என்னை வெறுக்கவும், என்னுடைய அநீதியை பார்க்கவும், தேவ சாயலுக்கு நேராக என்னுடைய சிந்தை வரவும் ஒரு காரியத்தை அவர் நடப்பிக்கிறார். இது முதல் பகுதி. 2வது பகுதி என்ன சொல்லியிருக்கு? எபிரேயர் நிறுவனம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், காணப்படாதவர்களுடைய நிச்சயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காணப்படாதவர்களுடைய நிச்சயம். யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை எனக்குள்ள அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். நாளுக்கு நாள் என்னை புது மனுஷனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நாளுக்கு நாள் எனக்குள்ள கிறிஸ்து உருவாகி கொண்டிருக்கிறார். யாருக்கும் தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்கள பார்க்கும்போது என்னை வேறு விதமா பார்ப்பாங்க. ஆனா நான் என்னை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சக்தி உருவாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அப்படின்னா மற்றவர்கள் யாரும் காணாத ஒன்றை தேவன் தனக்குள் செய்கிறதை ஒரு மனுஷன் கண்டுட்டான் அப்படின்னா, அவன் நிச்சயமா இருப்பான், அவன் நம்பிக்கையா இருப்பான். ஏன்னா தேவன் எனக்குள்ள கிரியை செய்கிறார். அருமையான சகோதரர்களை வேதம் சொல்லுது, எபிரேயர் நிறுவனம் 3ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகிய நாமே அவருடைய வீடா இருப்போம் சொல்லப்பட்டு. அப்போ உறுதி பரியந்தம் எப்படி, முடிவு பரியந்தம் எப்படி உறுதியா பற்றி கொண்டிருக்க முடியும்? நம்பிக்கையினால உண்டாகும் தைரியம். எப்படி எனக்கு நம்பிக்கை வரும்? எனக்குள்ள வேதம் கிறிஸ்து வந்து, தேவன் வந்து ஒன்று நடப்பிக்கிறதை நான் எனக்குள்ள பார்த்துட்டேன் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த தெய்வத்தை எண்ணில் நான் கண்டிருக்கிறேங்கிற நிச்சயத்தை அறிக்கை செய்வேன். அப்ப விசுவாசங்கிறது என்ன? வெறுமனே இயேசு இயேசுன்னு சொல்றது விசுவாசம் இல்ல. நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. அந்த தெய்வம் யாரும் பார்க்காத ஒன்றை நான் எனக்குள்ள கண்டு, அந்த தெய்வம் கிரியை செய்யறதை நான் பார்க்கிறேன் பார்த்தீங்களா? என்னால இயலாத ஒன்றை, எனக்குள்ள மாற்றிக்கொள்ள முடியாத ஒன்றை அவர் எனக்குள்ள வந்து மாற்றுகிறாரே, என்னை உருமாற்றுகிறாரே, அதை நான் பார்த்துட்டேன். அதுதான் இந்த விசுவாசத்துடைய 2வது பகுதி. இப்ப விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவருடைய நிச்சயம். அதாவது கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்றேன். அந்த கிறிஸ்து என்னில் செயலாற்றி கொண்டிருக்காருன்னு சொல்றேன். அப்ப கிறிஸ்து எனக்குள்ள செயலாற்றி கொண்டிருக்கிறதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, உண்மையாகவே விசுவாசம் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இதை எபேசியர்கள் நிறுவனம் சொல்லும்போது சொல்லுவாரு. எபேசியர்கள் நிறுவனம் 1ஆவது 19ஆம் வசனத்துல, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாய் நம்மிடத்தில் காண்பிக்கும் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நாம் அறியும்படிக்கு அவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேங்கிறார். பொருள் என்ன?
கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரது எதை நடப்பித்தாரோ அந்த செயலை அவர் நமக்குள்ள வந்து விசுவாசிக்கிற ஒவ்வொருக்குள்ளே வந்து அதை நடப்பிக்கிறாராம். அதை பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்படணுங்கிறார். அதான் பவுலுடைய வாஞ்சியா இருந்துச்சு. நம்முடைய வாஞ்சி அதான் இருக்கும். ஒரு சகோதரனுக்குள்ள விசுவாசம் இருக்கா, இருக்குன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் இயேசுதான் தெய்வம்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்து தனக்குள்ள செயல்படுகிறதை அவன் காண ஆரம்பிப்பான். இன்னைக்கு அநேகர் விசுவாசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சகோதரனே, உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? அவங்க சொல்லுவாங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா விசுவாசங்கிறது என்னங்கிறது அவங்க புரியவே கிடையாது. விசுவாசங்கிறது கிறிஸ்து எனக்குள்ள தங்கி வாழ்ந்து கொண்டிருக்காரு, அதுதான் விசுவாசம். அதனால யூதாவுக்குள்ள நிறுவம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று. இப்போ பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் சொல்லப்பட்டு. இப்போ விசுவாசங்கிறது வேறு ஒண்ணுமே கிடையாது. விசுவாசங்கிறது கிறிஸ்து, விசுவாசங்கிறது தேவன் எனக்குள்ள வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது விசுவாசம். எனக்குள்ள நான் விசுவாசம் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா என்னதுன்னா, எனக்குள்ள தேவன் கிறிஸ்துவானவர் செயலாற்றி கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாரும் நீங்க விசுவாசிக்கணும்னு சொல்றோம். உங்களுக்குலாம் விசுவாசம் கிடையாதுன்னு சொல்லுவோம். அதாவது மற்றவர்களை குற்றப்படுத்துவோம், இல்லை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம். அது வேற ஏதோ ஒரு முறையில சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான காரியம் என்ன, விசுவாசங்கிறது என்னங்கிறது நம்ம யாருக்குமே புரியவே இல்லை. அநேக சகோதரர்களுக்குள்ள தேவன் கிரியை செய்கிறார், அநேக சகோதரர்களுக்குள்ள தேவன் செயலாற்றி கொண்டிருக்கார். ஆனா அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில தேவன் செய்த கிரியைகளை கண்டுட்டாங்க அப்படின்னா ஒரு நாளும் அவர் சோர்ந்து போக மாட்டாங்க. அவர் தேவனை அறிக்கை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆமா, அருமையான சகோதரர்களே, விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது கிறிஸ்துவானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து தங்கி அங்கே உருவாகி அவனுக்குள்ள ஒரு செயலை உருவாக்குறதை, செயலை நடப்பிக்கிறதை அவன் காண்கிறான் பத்திலா, கண்டு அறிக்கை செய்யறான் பத்திலா, அது விசுவாசம். அங்கே விசுவாசம் இருக்கு. பொருள் என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா விசுவாசம். உனக்குள்ள விசுவாசம் இருக்கா, அந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்து இருக்காருன்னு அர்த்தம். அந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்து இருந்தாருன்னா எப்படி அர்த்தம்? அந்த கிறிஸ்து செயல்பட்டு கொண்டு இருக்காரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்களை நான் பார்க்க முடியுது. ஏன்? அநேகருக்குள்ள கிறிஸ்து செயல்படவே கிடையாது. ஆனா அநேக விசுவாசி இருக்காங்க. அநேக விசுவாசிகள் தங்களை விசுவாசிகள் என்று சொல்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள கிறிஸ்து செயல்படுறதை அவங்க காணவே கிடையாது. அதனாலதான் மாம்சம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதனால மனுஷீகம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அருமையான சகோதரர்களே, காலங்கள் கடந்து வந்துருச்சு. இந்த நாள் சிந்திப்போம். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல ஆதியாகம புத்தகத்துல 4வது அதிகாரத்துல 2 பிள்ளையாண்டானை குறித்து வேதம் சொல்ல. ஒண்ணு காயின், இன்னொன்னு ஆவேல். காயினை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்லுது, காயின் நிலத்தின் பயிரிட்டானா, நிலத்தின் கனிகள்ல சிலவற்றை தேவனுக்கு செலுத்தினான். ஆவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் மந்தையின் தலையீற்றுகளையும் கொளுத்ததையும் கொண்டு போய் தேவனுக்கு செலுத்தினான். வேதம் சொல்லுது, ஆவேல் விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினான்னு சொல்லப்படும். அப்படின்னா விசுவாசத்தினாலே ஆவேல் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினா அப்படின்னா, தேவனாலே ஆவேல் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினான். இதுதான் உண்மை. எந்த மனுஷனும் தேவனுக்கு இன்னது தேவை என்பது அவனுக்கு தெரியாது. இவன் மனுஷன், இவன் மண்ணிலிருந்து உண்டானவன் தேவனுடைய விருப்பத்தை அறியவே முடியாது. தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய விருப்பம் என்னன்னு. அந்த தேவனே ஒரு மனுஷனுக்குள்ள வந்து அந்த மனுஷனுக்குள்ள அவருடைய விருப்பத்தை வைத்து அந்த விருப்பத்தை செயல்படுத்தி அதை செய்ய வச்சுட்டு ஆவேல் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினான்னு சொல்வது போல அந்த மனுஷனை புகழ்றாரு, அவர்தான் தேவன். அருமையான சகோதரர்களே, தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து செயல்படாத வரைக்கும், தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து செயல்பட்டு அவருக்கு பிரியமானதை சித்தமானதை நடப்பிக்காத வரைக்கும் அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை. அவன் சுயமாய் செயல்படுகிறான். விசுவாசங்கிற போர்வையில, விசுவாசங்கிற வார்த்தையில செயல்பட்டு கொண்டிருக்கான். ஆனா தேவன் செயல்படல. வேதம் சொல்லுது, ரோமர்கள் நிருபம் 11வது அதிகாரம் கடைசி வசனத்துல, சகலமும் எல்லாம் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் நடப்பிக்கப்படுது. அப்ப எல்லாமே அவரால் நடப்பிக்கப்படணும், அவர் மூலமா நடப்பிக்கப்படணும், அவரால் நடப்பிக்கப்படணும். இதுதான் கிறிஸ்துவம். கிறிஸ்துவங்கிறது கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துவம் அல்ல. கிறிஸ்து இல்லாத விசுவாசம் அல்ல. எனக்குள்ள கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கார் அப்படின்னா எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். எனக்குள்ள கிறிஸ்து செயல்படலை அப்படின்னா எனக்குள்ள விசுவாசம் கிடையவே கிடையாது. இப்ப வருவோம் ரோமர்கள் நிறுவம் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கப்படுகிறார் அப்படின்னா கிறிஸ்துவினாலே
தேவனாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கப்படியால். அப்ப கிறிஸ்துவினாலே நான் நீதிமான். அப்ப கிறிஸ்து ஒரு செயலை எனக்குள்ள உண்டு பண்ணுகிறார், செய்கிறார். அதனாலதான் நான் நீதிமான் ஆகிறேன். கிறிஸ்துவுடைய செயல் இல்லாம நான் நீதிமான் ஆக முடியாது. விசுவாசத்தினாலே. நல்லா விளங்கிக்குங்க. நான் ஏன் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் விசுவாசிகள் இருக்காங்க, ஆனா விசுவாசம் கிடையாது. வேதம் சொல்லுகிற, வேதம் காண்பிக்கிற விசுவாசம் கிடையாது. சும்மா விசுவாசிக்கிறேன், நான் அதை தருவார்னு விசுவாசிக்கிறேன், இங்க அதை செய்வார்னு விசுவாசிக்கிறேன், இப்படி சொல்றாங்களே தவிர, ஆனா விசுவாசம் என்று வேதம் காண்பிக்கிற அந்த மெய் பொருளை அறிந்த விசுவாசம் இன்னைக்கு அநேக இடத்துல கிடையாது. அருமையான சகோதரர்களே, மிகவும் ஜாக்கிரதையா இந்த கடைசி நாட்கள்ல இருந்து மனம் திரும்பி வேதத்துக்கு செவி கொடுத்தோம் அப்படின்னா உண்மையாவே கிறிஸ்துவை பின்பற்றவர்களாய் நாம் இருக்க முடியும். அருமையான சகோதரர்களே, வேதம் சொல்றது நாம் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்பட்டபடியால். இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு முன்னால வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இவ்விதமாக. அப்பனா ஏதோ ஒரு விதமாக கிறிஸ்துனாலே நான் நீதிமானாக்கப்படுறேன். இதை புரிந்து கொள்ளணும். அப்ப எவ்விதமாக, ஏன்னா எவ்விதமாகன்னு சொல்ல வார்த்தை தெரியுமா, ஏதோ ஒரு விதமாக, ஏதோ ஒரு செயலால தான் அது நடப்பிக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ரோமர்கள் நிறுவம் 4வது அதிகாரம் 25வது வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு சரீரத்துல வந்து ஒரு செயலை செய்து முடித்தார். என்ன செயல் தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதாவது தம்மையே ஒப்பு கொடுத்தார். தம்மையே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் திறந்தார். ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இப்ப அந்த நிகழ்வை நமக்குள்ள நடப்பிக்கும்படி வருகிறார். யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். எபேசியர்கள் நிறுவம் 3வது அதிகாரம் 17வது வசனம் அப்படி சொல்லுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். அப்ப நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, தேவனை விசுவாசிக்கும் போது எனக்குள்ள கிறிஸ்து வந்து தங்க ஆரம்பிக்கிறார், கிறிஸ்து செயல்பட ஆரம்பிக்கிறார். அருமையான சகோதரர்களே, எனக்குள்ள கிறிஸ்து வந்தவருடைய பிரதான நோக்கம் என்னமா, ஒரு சரீரத்துக்குள்ள அவர் எந்த செயலை செய்து முடித்தாரோ, நல்லா விளங்கிக்குங்க, இந்த பூமியில வந்து ஒரு சரீரத்துல இருந்து எதை செய்து முடித்தாரோ அதை எனக்குள்ள நடப்பிக்கும்படி அவர் வருகிறார். இதை விளங்கிக்கிறணும். சரி, ஒரு சரீரத்துல வந்து அவர் எந்த செயலை செய்து முடிச்சார்? நமக்காக மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? எபிரேயர்கள் நிறுவம் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் செய்து கேட்கப்பட்டு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பொருள் என்ன? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அதாவது பரிசுத்த ஆவியை பெற்று ஊழியம் செய்வதற்கு முன்பாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்பட்டிருந்த அந்த நாட்கள்ல அவர் செஞ்ச காரியம் என்னன்னா, மரணத்திலிருந்து தன்னை மாம்சத்திற்கு சுய வழியிலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார். அருமையான சகோதரர்களே, எனக்குள்ள விசுவாசம் இருக்கா? எஸ் இருக்கு. எனக்குள்ள கிறிஸ்து இருக்காரா? எஸ் கிறிஸ்து இருக்கார். அப்ப கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருந்தா விசுவாசம். அப்ப கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்காரா? எஸ், எனக்குள்ள கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கார். சொல்லுங்க, உங்க விசுவாசம் செயல்பட்டு கொண்டிருக்கிறத எப்படி காண்பீங்க? நான் எப்படி காண்பிக்கிறேன் அப்படின்னா, அவர் இந்த பூமியில மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு எப்படி வேண்டுதல் செஞ்சாரோ அதே ஜெபம் எனக்குள்ள வந்து என்னிலும் அவர் நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மெய்யானது, இந்த செயல் மெய்யானது. ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும் கிறிஸ்து வந்திருக்கிறது உண்மையா இருந்தா, ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும் விசுவாசம் இருக்கிறது உண்மையா இருந்தா, விசுவாசம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையா இருந்தா, கிறிஸ்துவானவர் இந்த பூமியில எதை நடப்பித்தாரோ அதை இவனும் இந்த பூமியில இவன் மூலமாகவும் தேவன் அந்த வார்த்தையை நடப்பிப்பார். அவர் செஞ்ச காரியங்கள் நம்ம எல்லாரும் அற்புத அடையாளங்களுக்கு போறோம் இல்ல, அது தேவனை மகிமைப்படுத்துற காரியங்கள், அது மனுஷன் மேல இறக்க வச்சு மனதுருகி செய்த காரியங்கள். நம்ம அங்கே போகக்கூடாது. ஏன்னா என் ஆத்மாவை ரட்சிக்கத்தான் வந்திருக்கார். ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விளக்கத்தான் வந்திருக்காரு. அதுக்கு நேராக தான் நமக்குள்ள வந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்காரு. முதல்ல இந்த பாத்திரம் அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றப்படணும், அதுக்கப்புறம் அவனால் பயன்படுத்தப்பட முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, முதல்ல அவர் இந்த பூமியில எதை செய்தாரோ அதை எண்ணிலும் வந்து செய்தார். இப்ப நான் சொல்ல முடியும், கிறிஸ்து வேதத்துல அவர் அவர் செய்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த செயலை அவர் எனக்குள்ள நடப்பிக்கிறதுனால நான் சொல்ல முடியும், எனக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், எனக்குள்ள விசுவாசம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அருமையான சகோதரர்களே, இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சிறு வயதுல நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தொடக்கத்துல நான் ஆர்மியில இருந்தேன்.
ஆர்மியில இருக்கும்போது எங்களுக்கு அப்படி எங்கேயாவது போக முடியாது, போற முடியாது, கூடுகைலாம் இருக்காது, சகோதர ஐக்கியம் கிடையாது. ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? வேதத்த படிக்கும்போது கண்ணீர் வரும். வேதத்த படிக்கும்போது கண்ணீர் சிந்திக்கிட்டே இருப்பேன். ஏன் கண்ணீர் வரும்னு எனக்கு தெரியாது. நான் அவள புரிஞ்சுக்கிட்டேனா எனக்கு தெரியாது. வேதம் புரிஞ்சேனா எனக்கு தெரியாது. ஆனா கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா வேதம் படிக்கிறதுக்கு கூட முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவேன், சில நைட் டியூட்டி போம்போது வேதத்தை சில பைபிள் அதுக்குன்னே வாங்கி வச்சிருப்பேன். அந்த சின்ன பைபிள வாங்கி பேப்பர கிழிச்சு கிழிச்சு கொண்டு போய் உட்காந்து அங்க நைட்ல உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பவும் கண்ணீர் ஓடிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஏதோ ஜெபிக்கணுங்கிற தாகம் வரும். அப்படி வரும்போது பப்ளிக்கா நாங்க ஜெபம் பண்ண முடியும். ஏன்னா பேரக்ஸ் அப்படியே கட்டில் நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. நெட்ல படுத்து கிடப்போம். பப்ளிக்கா நான் ஜெபம் பண்ண முடியாது. என்ன செய்வேன், இதுக்காகவே பாத்ரூம்குள்ள ஓடுவேன். யாரும் போகாத நேரத்துல போய் பாத்ரூம்குள்ள போய் அடைச்சுக்கிட்டு உள்ள போய் அழுகையா வரும். கண்ணீர் வரும். ஏன் அழுதேன்? ஏன் கண்ணீர் வந்துச்சு? எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் சிந்திச்சு பார்க்கிறேன். இப்பதான் வேதம் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்த அந்த நிகழ்வை அந்த நாள்ல என் வாழ்க்கையில அவர் நிறைவேற்றார். அப்பவே கிறிஸ்து எனக்குள்ள தங்க ஆரம்பிச்சிருந்தார். அப்பவே எனக்குள்ள விசுவாசம் செயல்பட ஆரம்பிச்சுங்கிற வார்த்தையை இன்னைக்கு நான் விளங்கிக்கிறேன். அது கர்த்தருடைய செயல். அன்னைக்கு எனக்கு விளங்கல, அன்னைக்கு எனக்கு புரியல. ஆமா, அருமையான சகோதரன், அது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, கிறிஸ்து ஒன்றை செய்து முடித்ததை அவர் நமக்குள்ள வந்து செய்யறதுதான் கிறிஸ்துவம். எனக்குள்ள அவர் ஒரு காரியத்தை செய்து நமக்கு மாடலை வச்சிருப்பானார். அதை நமக்குள்ள வந்து செயல்படுத்தும்படிக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள வந்து அவர் செய்ததை அவர் செயல்படுத்தாம நான் வேறு விதமாக செயல்படுறேன் அப்படின்னா, அவர் செயல்படல, வேறொரு ஆவி செயல்படுது. அதாவது அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்படுது. கிறிஸ்துவின் செயலுக்கும் அந்தி கிறிஸ்துவின் செயலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. கிறிஸ்துவின் செயல், கிறிஸ்து எதை இந்த பூமியில நடப்பித்தாரோ அதை நம்மை நடப்பிக்கும். அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து செய்யாத காரியங்களை நூதன முறையில செய்யும்படிக்கு வேறு ஒன்றை நடப்பிக்கும். நாம் ஜாக்கிரதையா இல்லை, விழிப்பா இல்லை அப்படின்னா இந்த நாட்கள் நாம் ஏமாந்து போயிடும். ஏன்னா கடைசி காலம் பொல்லாத காலம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படும் காலத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கிறிஸ்துவினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்படின்னா பொருள் என்னன்னா, எந்த கிறிஸ்து இந்த பூமியில எதை செய்தாரோ அதை எண்ணில் வந்து நடப்பிக்கிறதை நான் பார்க்கல அப்படின்னா முடியாது. அப்ப நான் எதற்காக அந்த அவர் வந்து எனக்குள்ள வேண்டுதலையும் விருப்பங்களையும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஜெபத்தை எனக்குள்ள ஏன் ஏறெடுக்கிறார்? எனக்குள்ள அநீதிக்கு விரோதமாய் அவர் போராட வைக்கிறார். அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தை மெய்யானது. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். சரி, அதுக்கப்புறம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதை சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையான நிகழ்வு தான், நடந்த காரியங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு கிறிஸ்து எனக்குள்ள வந்திருக்காருன்னா, எனக்குள்ளேயும் வந்தோம், எனக்குள்ள பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதை, அந்த பாவத்துக்காக நான் மறைச்சிட்டேன், அந்த பாவத்துக்காக நான் செத்துட்டேன், அந்த பாவத்தை நீக்கிட்டேன்னு சொல்ற அந்த செயலை எனக்குள்ள வந்து செயல்பட்டு அந்த பாவத்துக்கு மறிக்கிற அந்த அனுபவத்தை எனக்குள்ள கொடுப்பார். எனக்குள்ள கிறிஸ்து வந்திருந்தா, கிறிஸ்து செயல்பட்டா, நான் அவர் எப்படி பாவத்துக்கு மறைச்சாரோ என்னையும் பாவத்துக்கு மறிக்கிற செயலை எனக்குள்ள காண பண்ணுவார். அவருடைய பொருள் என்னன்னா, நேற்று கிறிஸ்து எனக்குள்ள வருவதற்கு முன்பாக உலக வழக்கத்தைப்படி நடந்தேன், சுயநீதிப்படி நடந்தேன், என் இஷ்டத்துக்கு போனேன். ஆனா கிறிஸ்து எனக்குள்ள வந்த பிற்பாடு உலக வழக்கத்தின்படி என்னால வாழ முடியல. உலக வழக்கத்தின்படி வாழ்வது எனக்கு தடையா இருக்குது. இது யார் செய்கிறா? நான் செய்யறேனா? இல்ல, இதை எனக்குள்ள வந்திருக்க கிறிஸ்து செய்கிறார். அப்ப கிறிஸ்து செய்கிறான பொருள் என்ன? விசுவாசம் நடப்பிக்கப்படுகிறது. கிறிஸ்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி அநீதியை கண்டு அதை வெறுக்கவும், அநீதியை தள்ளவும், நீதியை விரும்பமா சொல்லப்படும் போது இந்த காரியத்தை செய்வது தேவன் எனக்குள்ள செய்கிறதுனால அந்த விசுவாசம் எனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்குள்ள விசுவாசம் இருக்கு அப்படின்னா, விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவினால நீதிமானாக்கப்படுறேன். கிறிஸ்து எனக்குள்ள செயலாற்றி கொண்டிருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ள செயலாற்றும் போது அவர் இந்த பூமியில எதை செய்தாரோ அதை எனக்குள்ள செய்வார். எனக்குள்ள செய்யும் போது அவர் என் பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது உண்மையா இருந்தா, மறைச்சது உண்மையா இருந்தா, என்னையிலும் வந்து அந்த பாவத்தை மறிக்க வைக்கிறது அவர் உண்மையான நிகழ்வா இருக்கும். அப்ப எனக்குள்ள வந்த பிற்பாடும் இன்னும் பாவம் கட்டி எழுவது, நான் இன்னும் பாவம் செய்கிற ஒரு மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்து எனக்குள்ள வரல, விசுவாசம் எனக்குள்ள இல்லை. அது இன்னைக்கு அநேக விசுவாசி இருக்காங்க, ஆனா இன்னும் பாவம் செய்து கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு அநேக விசுவாசம் கிறிஸ்து இருக்குன்னு சொல்றாங்க, இன்னும் கிறிஸ்துவை விட்டு
வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்? அதனாலதான் கிறிஸ்துவம் இன்னைக்கு பிரகாசிக்க முடியல. அந்த மகத்துவனுடைய வல்லமையை நாம் பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? விசுவாசம் இல்லாத விசுவாசிகளும், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு உலகத்துல நடமாடி கொண்டிருக்கபடினாலதான். அதுக்கு காரணம் சரியான சத்தியத்தை அவங்க அறியவே இல்லை. நான் சொன்ன இந்த இடத்துல அவர் என் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது உண்மை. அப்ப அந்த கிறிஸ்து என் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்தாரு. அந்த பாவங்களை மறிக்க செய்த அந்த கிறிஸ்து எனக்குள்ள வந்து தங்கி என் வாழ்க்கையில எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் மறிக்க செய்யும் போது உண்மையாவே அந்த கிறிஸ்து எனக்குள்ள தங்கியிருக்கிறார். அந்த கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டு அங்கே விளங்கிக்கிருவேன். அது மாத்திரமல்ல, இந்த உலக சடங்காச்சாரங்களுக்கோ பாவங்களுக்கு மறிச்சது மாத்திரமல்ல, நீதிக்கு பிழைக்கும்படிக்கு, நீதியை கண்டு வாஞ்சிக்கும்படிக்கு, நீதியை நோக்கி கதரும்படிக்கு, நீதியை மேலே தாகமும் பெரிய பசியும் தாகம் உண்டாகும்படிக்கு ஒரு விருப்பத்தை எனக்குள்ள உண்டு பண்ணுகிறாரு. அதுவும் கிறிஸ்தான். அப்ப இது ரெண்டு எப்படி நடக்குது? பாவத்துக்கு விரோதமாகவும் நடக்குது, நீதிக்கு சாதகமாகவும், நீதியை விரும்பத்தக்க நிலையிலையும் ஒரு காரியம் நடக்குது. இது ரெண்டு நடக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்குள்ள நடத்துக்கிறது கிறிஸ்து விசுவாசம் தான். அப்பனா ஒரு மனுஷன் கிறிஸ்துவினாலே விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்னா அதன் பொருள் என்ன தெரியுமா? அந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் செயல்படுது, கிறிஸ்து செயல்படுகிறார். செயல்படும் போது ரெண்டு காரியம் நடக்கும். ஒரு காரியம் அநீதியை வெறுப்பான், இன்னொரு காரியம் நீதியை விரும்புவான். அப்ப அநீதியை வெறுத்து நீதியை விரும்புகிற ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் எனப்படுவான். இப்ப நம்ம எல்லாரும் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோமா? அதாவது கிறிஸ்துவினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோமா? ஆமா, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவினால நீதிமாக்கப்பட்டிருக்கோம். அன்னையோட வாழ்க்கையில இது நடக்கும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க அறியாம இருந்திருக்கலாம். ஐயோ நம்ம தப்பு பண்ண நினைச்சுக்கலாம். இல்ல, தப்பு பண்ண வைக்கிறவங்களுக்குள்ள வரல, தப்பை உங்களை விட்டு அகத்துகிறவர்களுக்குள்ள வந்திருக்கார். ஜாக்கிரதையா இருந்து வளர்ந்துருப்போம். உங்களுக்குள்ள வந்திருக்கிற தேவன் யார் தெரியுமா? உங்களுக்குள்ள அநீதி அகற்றுகிறவர் உங்களுக்குள்ள வந்திருக்கார். சிறுக சிறு உங்களுக்கு விருப்பத்தை கொடுத்து அதை அகற்றுவார். சிறுக சிறுக நீதியை மேல பசிதாக உள்ளவராய் உங்களை மாற்றுவார். இந்த நிகழ்வு உங்களுக்கு நடக்கும்போது உண்மையாவே விசுவாசத்தினால நாம் நீதிமாக்கப்படுகிறோம், நீதிமாக்கப்பட்டிருக்கோங்கிற அந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே வந்துடும். இதுதான் அந்த 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எவ்விதமாக கிறிஸ்துவினாலே, கிறிஸ்து இந்த பூமியில என் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், எனக்குள்ள வந்து என் பாவத்தை மறிக்க செஞ்சார். கிறிஸ்து என்னை நீதிமானாக்க உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ள வந்து நீதியை விரும்பும்படி விருப்பத்தை கொடுத்தார். இந்த ரெண்டு நிகழ்வையும் வரும்போது அது யாரால் உண்டாகுது? கிறிஸ்துவினால் உண்டாகுது. அதனால சொல்லப்பட்டிருக்கு, எவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அருமையான சகோதரர்களே, உலகத்தில் இருக்கும்போது அநீதியை வெறுக்கல, நீதியை விரும்பல. ஆனா கிறிஸ்து வந்த பிற்பாடு அநீதியை வெறுக்கவும் நீதியை விரும்பவும் செய்து. இது என்னுடைய செயல் இல்லை, இது விசுவாசத்தினுடைய செயல், அதாவது கிறிஸ்துவனுடைய செயல். நான் அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தையை நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது விசுவாசம் சொன்னா அங்கு கிறிஸ்து தேவன். அதான் சொன்னேன். ஆவேல் விசுவாசத்தினால நீதி, அதாவது தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினான். பொருள் என்ன தெரியுமா? தேவனாலே. ஆவேல் தேவனாலே தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினான். எந்த மனுஷனும் தன் சுய அறிவில, சுய பலத்துல, சுய ஞானத்துல தேவனுக்கு பிரியமானதை ஒரு நாளும் எவனும் செய்ய முடியாது. ஆனா தேவன் ஒருத்தர் தான் அவருக்கு பிரியமானதை நம்ம நடப்பிக்கிற தேவன். அந்த தேவன் எனக்குள்ள வந்து செயல்படுறதுதான் விசுவாசம். எனக்குள்ள விசுவாசம் இருக்கு அப்படின்னா கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கார். கிறிஸ்து செயல்படல, விசுவாசம் இல்லை. சும்மா விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் செயல்படுறதில்ல விசுவாசம். எனக்குள்ள விசுவாசம் இருக்கு அப்படின்னா எனக்குள்ள கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கார். நான் என்னை வெறுத்துக்கிட்டு இருக்கேன், அவர் எனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கார். நான் ஒரு நாளும் என்னை வெறுக்கவும் அவருடைய நீதியை விரும்பவும் தக்கதான செயல் எனக்குள்ள உண்டாயிருக்கு அப்படின்னா அருமையான சூழலே இந்த மேன்மையான அனுபவத்தை நாம் வாஞ்சிக்க முடியும். இந்த மேன்மையான சத்தியங்களை வெளிப்படுத்துறதுதான் ரோமர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம். தொடர்ச்சியாக நாம் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போயிடும். அதுக்கப்புறம் அவர் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கோம். அவர் சொல்ற அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கோங்கிறார். யார் கிரியை நடப்பித்தா? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துடைய செயல்னால இப்ப நான் யார்கிட்ட போறோம்? தேவன்கிட்ட போறோம். அவர் நமக்குள்ள வந்து என்ன கிரியை நடப்பித்தார்? அநீதியை வெறுக்கவும் நீதியை விரும்பவும் செய்தார். இது யாருக்கு பிரியமா இருக்குது? தேவனுக்கு பிரியமா இருக்குது. உன்னதமான தேவனுக்கு பிரியமா இருக்குது. பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது முதல் தொடக்கத்தில் என்ன செஞ்சார்? தீமையை வெறுத்து நன்மையை விரும்பினார். இப்ப அதே கிறிஸ்து எனக்குள்ள வரும்போது என்ன சொல்லி செய்கிறார்? தீமையை வெறுக்கவும் நன்மையை விரும்புங்கிற அந்த சிந்தை எனக்குள்ள உருவாக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தை எனக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. அருமையான சகோதரர்களே, இது தொடக்கம். இந்த தொடக்கம் சரியா இருந்துச்சு அப்படின்னா முடிவு சரியா இருக்கும். இன்னைக்கு அநேகருக்கு தொடக்கம் சரியா இல்லை. தொடக்கம் சரியா இருந்தாலும்
கிறிஸ்துவினால எனக்கு தொடங்கப்பட்டிருக்கிற அறிவு கூட கிடையாது. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க ஒவ்வொரு மனுஷனும் நீங்க உற்சாகம் அடைய வேண்டியது காரியம் என்னன்னா, ஓ எனக்குள்ள கிறிஸ்து வந்திருக்கிறார், அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், விசுவாசம் எனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்குது. சும்மா நம்ம எல்லாரும் விசுவாசம் விசுவாசம் பேசிட்டு நம்மளால செயல்படல விசுவாசம். எனக்குள்ள விசுவாசம் இருக்கு அப்படின்னா கிறிஸ்து என்னை செயலாற்றி கொண்டிருக்கிறாங்கிற நிச்சயத்தை மாறுதட்டி பேசுறதான். கிறிஸ்துடைய செயலை கண்டு நான் நம்பிக்கிற தைரியம் வந்துருச்சு அப்படின்னா நாம் அவருடைய வீடா இருக்க முடியும். கிறிஸ்துவனுடைய செயலை காணல அப்படின்னா நாம் சிறுக சிறுக சோர்ந்து போயிடுவோம். அது தேவன் நம்மளை விட்டு விலகிடுவார். அருமையான சகோதரர்களே, ஜாக்கிரதையா இருப்போம், மனம் திரும்புவோம், உண்மையாவே வேதத்தினுடைய பொருளை விளங்கி அந்த சத்தியத்துக்கு நேரம் நடக்க ஆரம்பிப்போம். இந்த முதல் வசனம் சொல்வது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கப்படியால். உண்மையாவே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் நீதிமானாக்கப்பட்டது உண்மையா? எல்லாரும் இப்ப சொல்லுவீங்க, எஸ் நான் நீதிமானாக்கப்பட்டது உண்மை. எப்படிப்பட்டதை சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவீங்க, எஸ் கிறிஸ்துவினாலே தேவனாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். அப்படின்னா பொருள் என்ன? நீதி எனக்குள்ள நடப்பிக்கப்படுதா? இல்ல, நீதியை விரும்புறேன். அநீதி எனக்குள்ள நடப்பிக்கிறேன்னா இல்ல, அநீதியை வெறுக்கிறேன். இந்த 2 செயல் ஒரு மனுஷன் நடந்துச்சுன்னா இது என்னால் உண்டானதல்ல, இது கிறிஸ்துவினால் உண்டானது. அந்த கிறிஸ்து எனக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறார். பவுல் சொல்வார் கலாத்தியருக்கு சொல்லும்போது, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேங்கிறார். பொருள் என்ன தெரியுமா? அப்படி தாகம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள வேதம் வந்த ஒரு பாடு கிறிஸ்து உருவாகணுமா, அதாவது அவருடைய செயல் உருவாகணுமா. ஒரு மனுஷனுக்குள்ள வேதம் வந்துருச்சு, வார்த்தை வந்துருச்சா அந்த வார்த்தை கிறிஸ்துவா மாறணும். செயல் வடிவம் வரணும். அந்த செயல் தான் நமக்குள்ள இருக்கு. அந்த செயல் என்ன தெரியுமா? என்னை அநீதியை வெறுக்க செய்யுது, நீதியை விரும்ப செய்யுது. எனக்குள்ள கிறிஸ்து உருவாக ஆரம்பிச்சிட்டார். நான் சந்தோஷப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதை பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உருவாகும் அளவும். பவுல் சொல்ற கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். அந்த கிறிஸ்து எனக்குள்ள உருவாகுங்கிறத நான் பார்த்துட்டேன். எப்படி பார்த்தேன்? நீ அநீதியை வெறுக்க செஞ்சார், நீதியை விரும்ப செஞ்சார். நீதி இன்னும் நடப்பிக்கல, ஆனா நீதி மேல பசிதாக வந்துருச்சு. ஒரு நாள் தேவன் என்னை திருப்திப்படுத்துவார். இந்த சத்தியத்தை விலகி கொள்வோம். தொடர்ச்சியா இந்த ரோமர்கள் நிறுவனத்துல கர்த்தருக்கு கிருபை பிரியமா இருந்தா, சித்தமா இருந்தா தொடர்ந்து போவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, விசுவாசத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இதை நாங்கள் விளங்கி கொள்ள செஞ்ச தயவுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினால மாத்திரம்தான் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற மெய்ப்பொருளை அறிய செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.